ஜெய் ஸ்ரீராம் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள், நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு செய்தி. அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு, மோடி ஆட்சி இதோட ஒழியணும், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டிருக்காரு. இனிமே ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது. போன முறை நாங்கள் போட்ட அட்டைப்படம் இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது. இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பேர் தான் வரக்கூடாதுன்னு நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம். இப்போ போடுவான், பேர் வரக்கூடாதுன்னு நீ தானே முதல்ல தலையங்கிறதுனா, இப்போ பேர் வருது என்னன்னு. அப்போ இப்போ அதுக்கு வேறு எங்கள் எடிட்டோரியலில் எங்கள் டீம்கிட்ட சொல்லணும், எப்பா இது பூரா பீ போடு, எதுக்கு பீ போடுன்னு இருக்குவார், அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு. காவி கூட்டம் நடத்தும் மக்கள் விரோத அரசியலை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தும் நூல் புல்டோசர் அரசியல். ஆசிரியர் சாரதா தேவி அவர்கள். விலை ரூபாய் 170 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள். கருத்து சுதந்திர ஒடுக்குமுறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். நாம் பார்த்து வியக்கக்கூடிய இது போன்ற பல ஒடுக்குமுறைகளை, அரசினுடைய அடக்குமுறைகளை சந்தித்து மீண்டெழுந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை இன்றளவும் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் அவர்களை பேச அழைக்கிறேன். மூத்த பத்திரிகையாளர்லாம் இல்லை, எல்லாருக்கும் வணக்கம். நக்கீரன் இன்னைக்கு நியூஸ் க்ளோசிங் டே. அப்போ நாங்கள் நக்கீரனில் கேட்குதுண்ணே, வலைபீச்சுன்னு ஒரு பகுதி போடுறோம். அதில் என் தம்பி செந்தில் வந்திருக்காரு. வலைபீச்சுக்கு ஒரு விஷயம் நிறைய, அது ஒரு 10 ஐட்டம் போடுவோம். அதில் ஒன்று, ஜெய் ஸ்ரீராம் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள், நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு செய்தி. அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு, மோடி ஆட்சி இதோட ஒழியணும், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் அரசியல் பேசலை. பல்லார் முனியை பயனில சொல்லுவான், எல்லாரும் எல்லப்படும், ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளை சொல்லியிருப்பார். இது ஆட்டுக்கு புதுசு இல்லை. அரவிந்தாக்ஷன் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயும் தேன் மிட்டாயை கொடுத்து ஒரு பைத்தியக்காரனை எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க. அது நச்சுன்னு சொன்னார், அதை நான் வழிமொழிகிறேன். எங்கள் ஊர்லேயும் இதே தான், தேன் மிட்டாயை கொடுத்து எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க. அவனுக்கு தேன் மிட்டாய் நிறைய கிடைக்கும், அது ஆட்டுக்கு நிறைய தேன் மிட்டாய் கிடைக்குது, திட்டுறாரு. இப்போது ஆசிப் சொன்ன மாதிரி முதல்ல இதைத்தான் விரும்புகிறாங்க. இது இப்படி நாம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து, அதுவும் முக்கியமாக எங்களுக்கெல்லாம் சீனியர் என்ராம் சார், அவர் முன்னிலையில் இதான் முதல் முறையாக அவர் அந்த இதை பிடிச்சிட்டு கோஷம் முன்னால் பண்ணியிருக்காராம். நல்ல வேலையாக போச்சு. எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பிடிச்சிருக்கீங்க. அதான் எஸ், உங்களை பிடிக்க வச்சுட்டாங்க. எல்லோரும் முன்னாடி எல்லாம் பேசியாச்சு. எங்கள் குணசேகரன் தெளிவாக பேசினார், எங்கள் பன்னீர்னு பேசினாங்க. நாம் ஒன்றே ஒன்று தான். ஏன்னா அவர் அவர் நாகரிகமானவர்கிட்ட நாகரிகமாக தான் பேசணும். நாகரிகம் இல்லாதவர்கிட்ட இப்போ நம்மளும் தரக்குறைவாக பேசணும்னு அவர் நினைக்கிறார். நீங்களும் அப்படி தானே பேசுனீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பேசுகிறவங்க எல்லாருமே அந்த தரத்தை மனசில் வச்சுட்டு எல்லோரும் பேசினாங்க. திருந்த போகிறதில்ல, திருந்த மாட்டார். நான் ஒன்றும் பெருசாக நிறைய பேச போகிறதில்ல. நான் 2-3 போன இதழில் எங்கள் ஆசிரியர்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துச்சு, இனிமே ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது. போன முறை நாங்கள் போட்ட அட்டைப்படம் இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது. இந்த மூஞ்சை பற்றி நக்கீரனில் பேரே வரக்கூடாது. இது நான் ஒரு பப்ளிஷர், நான் ஒரு எடிட்டராக நான் முடிவெடுக்கிறேன். என் தம்பிகள் எல்லோரும் ஆமாண்ணே சரியாக பண்ணணும். ஏன்னா பத்திரிகையில் மாத்திரம் இல்லை, வெப்சைட், ஆன்லைன் எல்லாத்துலேயும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்போயும் இந்த வீடியோ நம்ம ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பேர் தான் வரக்கூடாதுன்னு நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம். இப்போ போடுவான், பேர் வரக்கூடாதுன்னு நீ தானே முதல்ல தலையங்கிறதுனா, இப்போ பேர் வருது என்னன்னு. அப்போ இப்போ அதுக்கு வேறு எங்கள் எடிட்டோரியலில் எங்கள் டீம்கிட்ட சொல்லணும், எப்பா இது பூரா பீ போடு,
எதுக்கு பீப் போடணுன்னு இருக்குவார். அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு அப்படின்னு இப்போ அதுக்கப்புறம் தான் இதை போடணும்னு சொல்லியிருக்காங்க. எப்பா நீ இது இது அதுக்குள்ளே போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு சொல்லியிருந்தோம்ல. ஆக ஒரு முடிவு சின்ன அதாவது இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த வேலை. நம்மளை எல்லாரையுமே பிரித்தாள்றது. எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க எல்லாருமே சொன்னாங்க பிரித்தாள்றது. இதில் கொஞ்சம் பேர் சோரம் போனவங்க இருக்காங்க. ஆக ஒரே விஷயம் சார், செய்தியை புறக்கணிச்சிட்டா அது முடிஞ்ச வரைக்கும் அது நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது தான் முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய வந்திருப்பீங்க. நிறுவனம் அந்த பொறுப்பாளர்கள் இருந்தால் அது முடிவெடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. உங்கள் மூலியமாக இதை நடத்துகிற முதலாளிகளுக்கு போய் சேரணும். ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற மொத்த பத்திரிகையாளரையும் தரக்குறைவாக நினச்சிட்ருக்கார் அவர். அதான் அது இப்போ இன்றைக்கி அவர் ட்விட்டர் ஏதோ ஒரு சனியனில் போட்டுக்கார் பாருங்க. என்னது வெங்காயத்துடைய லேயர் நம்மெல்லாம் ஃபஸ்ட் லேயர். இதில் வேறு வெங்காயத்துக்கு ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர். இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் லேயரு, அதுக்கப்புறம் அடிவரடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம். ஆக அப்புறம் இன்றைக்கி அந்த அறிக்கையில் இப்போ இந்த பிரச்சனை வந்தபோது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த மன்னிப்பு எங்கள் குணசேகரன் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லிட்டார், மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க மாட்டேன். ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமாக மனசில் வச்சுருக்க, நீ என்ன வேணாலும் பேசுகிற, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்கள் என்ன நடந்துக்க முடியும்? தேன் மிட்டாய்க்கு நீங்கள் நான் திட்டுறவன்கிட்ட போய் நீங்கள் என்ன பேச முடியும்? அவன் கிழிச்சிட்டு அலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அலைய சொல்லுவான். ஆக இதை புறக்கணிக்கணும். நன்றி. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், கருத்து சுதந்திர ஒடுக்குமுறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம். அசிங்கமாக பேசி திரியும் அண்ணாமலையை கண்டிக்கின்றோம். தமிழுக்கு எதிராக திராவிடத்தை முன்னிறுத்தும் பார்ப்பனிய கண்காணிகளின் சதியை அம்பலப்படுத்தும் நூல் பேராசிரியர் கருணானந்தனின் திராவிடம் யாருக்கு கசக்கும். விலை ரூபாய் 10 மட்டும். சிறிய புத்தகம், மாபெரும் கருத்துக்களின் பெட்டகம். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.